ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா ஆப்பம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆப்பம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதை விட ரொம்ப பிடிச்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நம்ம செய்கிறவங்களுக்குமே அதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு ஆப்பத்துக்கு எந்த அளவில் ஊற வச்சு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்பத்துக்கு ஊற வைக்கிறதுக்கு இதில் இப்போல் 2 கப் அரிசி போட்டிருக்கேன். 2 கப் அரிசிக்கு நம்ம கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நல்லா அரிசி நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரத்துக்கிட்ட அரிசி கொஞ்சமாக உளுந்து எல்லாம் போட்டு நல்லா ஊறியிருக்கு. இதை அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாகவே நான் போட்டுறேன் பாருங்கள். அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா அந்த ஓடு இல்லாமல் வெள்ளையாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கிறணும். இல்லைன்னா அந்த கலர் மாறிடும். அடுத்து அரை கப் அளவுக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் அந்த மாதிரி சாப்பாடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆற வச்சின சாப்பாடு தான் இது. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வலுன்னு மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். நம்ம எப்பயும் நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். எதில் அரைச்சாலும் அளவு இதே போல் தான் இருக்கணும். எதுலேயும் மாற்றமே கிடையாது. மாவு அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அடுத்து சோடா உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். ஆப்பம் எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப தண்ணியாக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா ஃப்ரீயாக கீழே விழுகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அப்படியே மூடியை போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஆப்பமாவு பாருங்கள், அருமையாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம தண்ணி உப்பு எல்லாமே நேற்றே போட்டு நைட்டே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் இப்போ எதுவுமே இல்லை, கலந்து அப்படியே ஊற்றுறது தான். வாங்க, ஆப்பச்சட்டி சூடாயிருச்சு, ஊற்றிடலாம். ஒரு கரண்டியை ஊற்றுறோம், அப்படியே சுற்றுறோம், அப்படியே வைக்கிறோம். அப்படியே வச்சு எண்ணெயை அப்படியே சைடில் எண்ணெயை ஊற்றி விட்றோம். நான்ஸ்டிக் தான், ஆனால் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் எடுத்துருவோம். நல்லா முறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் ஆப்பம். நான் இதில் வச்சு குருமா தான் பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கு குருமா. நல்லா ஓரங்களெல்லாம் பாருங்கள் நல்லா மொறுன்னு, நடுவில் அப்படியே சாஃப்டான ஒரு ஆப்பம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.